How's your game? நீ பண்றது இது நல்லவளா இருக்கா நல்லவளா உங்களுக்கு அன்பு வேன் வாங்குறதோ எங்க வீட்ல நீ எவ்வளவு இருக்கு அது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா கனியோட ஃபேமிலி தான் வந்திருக்காங்க. இந்த விஷயம் இப்பதாங்க லைவ்ல முடிஞ்சது. நான் முழுசாவே பார்த்தேன். அதனால இந்த ப்ரோமோல என்ன நடந்ததுன்றத பத்தி டீடைலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வெஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆவறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ப்ரோமோ எப்படி தெரியுமா தொடங்குது? கனி வந்து பொண்ணுங்க பக்கத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப விஜயலட்சுமி அவங்களோட தங்கச்சி இருக்காங்கல்ல, ஸ்டோர் ரூம் வழியா வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. கானா வினோத் சபரி மறைச்ச மாதிரி அக்காவுக்கு பக்கத்துல கூட்டு வராங்க. அக்காவும் கட்டி பிடிச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங் என்ன நடந்தது தெரியுமா? முதல்ல ரெண்டு பொண்ணுங்க மட்டும் தான் வராங்க. இவங்க பார்த்தோன்னே அந்த இடத்துல வந்து அழலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. பிக் பாஸ் டாஸ்க்கை போய் முடிச்சுட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த டாஸ்க்கை வேகமா பண்ணிட்டு பொண்ணுங்களை பார்த்து சந்தோஷமா கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வரலன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதாவது இவங்க ஹஸ்பண்ட் திருன்ற டைரக்டர் இருக்கார்ல, அவர் வரலன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. அப்படி அழுதுட்டு இருக்கும் போது தான் விஜய் இருக்காங்கல்ல, ஸ்டோர் ரூம் வழியா வராங்க. முதல்ல சபரியும் கானா வினோத்தும் தான் பார்த்தாங்க. சர்ப்ரைஸா கொண்டு போலான்றதுக்காக இவங்க ஒளிஞ்சுக்கிட்டே அக்காக்கு பக்கத்துல வந்தாங்க. இதுதான் நடந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ப்ரோமோல காட்டினதுக்கு நம்ம வருவோம். விஜய் இருக்காங்கல்ல, தனியா கூட்டு வந்து அக்காக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் பண்றாங்க. ஏற்கனவே இவங்க அட்வைஸ் பண்ணாங்க. வீடியோ மூலியமா வந்தாங்கல்ல, ஆரி வந்து பிரஜனுக்கு பேசியிருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பேசினாங்கல்ல. அப்பயே விஜயலட்சுமி ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ எங்களுக்கு மட்டும் அக்காவாரு, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அக்காவா இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது அப்படி சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீ குரூப்பா கேம் விளையாடாத, தனியா கேம் விளையாடுன்றது தான் அர்த்தம். ஆனா நம்ம கனியக்கா ஒரு வார்த்தை கூட அதை கேட்கல. நீ என்னன்னா சொல்லு, நான் அதே தான் பண்ணுவேன்ற மாதிரி கனியக்கா விளையாண்டாங்க. கனியோட கேம் என்ன தெரியுமா? கனியோட கேமே அதுதான். குரூப்பா இருக்கிறது தான் அவங்களுக்கு அட்வான்டேஜ். அவங்க தனியா இருந்தாங்கன்னா நம்மளால நல்லா தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால குரூப்பா அவங்க ஒரு கேமை ப்ளே பண்றாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க இப்போ வரைக்கும் குரூப்பா தான் கேமை ப்ளே பண்றாங்க. ரொம்ப சாமர்த்தியமா அந்த குரூப் ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா குரூப் ப்ளே கூட எல்லாரும் பண்ணிட முடியாது. ஈஸியா குரூப்னு முத்திர குத்தி ஓரமா வச்சிருவாங்க. ஆனா இவங்க சாமர்த்தியமா அந்த கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கு. இப்ப திரும்பி வந்த விஜயலட்சுமி இவங்களோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அதே அட்வைஸ் தான் பண்றாங்க. நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்வைஸ்ல இவங்க ஏகப்பட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றா பார்ப்போம். அது என்னன்னா, நீ பண்ற எதுவுமே 1 ஹவர்ல வரதே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது 1 ஹவர்ல வரதுக்கு ஏதாவது பண்ணணும். நீ பெருசா எதுவுமே பண்றது கிடையாது. லைவ்ல 24 மணி நேரம் காட்டும் போது தான் நீ வரியே தவிர 1 ஹவர்ல நீ பெருசா வரவே மாற்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, நீ நல்லவன்றத திரும்ப திரும்ப வந்து நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்க தேவையில்ல. நல்லவன்னு காட்டுறது பெரிய விஷயமே கிடையாது. அதை திரும்பி திரும்பி ப்ரூவ் பண்ணி என்ன ஆக போகுது? அப்படிதான் இருக்கு உன்னோட கேம். ஒரு சண்டை இல்ல, ஒரு ஆர்குமெண்ட் இல்ல, பிரச்சனை இல்லைன்றதை தான் சொல்ல வராங்க. இப்ப பார்வதி பாருங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஏறக்குறைய வந்து பார்வதி மாதிரி ஒரு கேமை ப்ளே பண்ணு, எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணுன்றதை தான் விஜயலட்சுமி சுத்தி சொல்றாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அன்பு வேணான்ற மாதிரி சொல்றாங்க. நீ அன்புன்னு சொல்லிட்டு இருக்கல, அந்த அன்புலாம் இங்க வேணாம். இதுவும் குரூப் பிளேவை மீன் பண்ணி சொல்றது தான். அதாவது சபரி கிட்ட இருந்து விலகிரு, அந்த மாதிரி குரூப்பா இருக்காத, அதை விட்டு விலகி வா. நீ எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணு, எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணாதான் நீ வெளியே தெரியவன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதை டைரக்டா சொல்லுங்க, கொஞ்சம் மறைமுகமா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீலாம் நினைச்சா உன்னோட கெப்பாசிட்டிக்கு பேசுற திறமைக்கலாம் நீ எல்லாரையுமே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண முடியும். எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் நீ அந்த இஷ்யூல வந்து ஸ்ட்ராங்கா பேசி எல்லாரையும் உன்னால டீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உன்னால பேச முடியுது. ஆனா நீ அப்படி பேசவே மாட்ற. நீ பாட்டுக்கு அமைதியாவே இருக்க. அப்படிதான் ஒரு கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி வந்து என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப முக்கியம். 1 ஹவர்ல நீ வரதுக்கு எவ்வளவு என்டர்டெயின்மெண்டா இருக்க முடியுமோ, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, உன்கிட்ட இருந்து நான் கண்டென்ட் எதிர்பார்க்கறேன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அதாவது நீ வந்து பிரச்சனை பண்ணாதான் வருவ. 1 ஹவர் எபிசோட்ல உன்னை காட்டவே மாட்டாங்க. காரணம், நீ எந்த ஒரு பிரச்சனையும் பெருசா பண்றது இல்ல. அந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இரேன்றது தான் சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கும் பார்வதிக்கும் ஏதோ முன்பகம் இருக்கு போல. அந்த சர்வைவர்ஸ்னு ஒரு ஷோ நடந்தது இல்ல, அங்க ஒரு முன்பகம் இருக்கு போல. நான் சர்வைவர்ஸ் ஷோ பார்த்ததே கிடையாதுங்க. அங்க யார் மேல தப்பு யார் மேல சரியில்லாம் சொல்ல முடியல. ஆனா வந்து பார்வதி வந்து விஜயலட்சுமியை பார்த்து பயப்படுவாங்க, அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதிலாம் யாரை பார்த்தா பயப்பட மாட்டாங்க, விஜயலட்சுமியெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டாங்க. சும்மா அவங்க கிட்ட வந்தோன்னே விஜய் நம்ம எதுனாலும் அப்புறமா பேசிக்கலான்னு கிண்டலா சொல்றாங்க. ஆனா வந்து பார்வதி ஏட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து விஜயலட்சுமி வந்து அவள் தான் பார்வதி பயந்துருவான்ட்டு. பார்வதிலாம் வந்து யாரை பார்த்தும் பயப்பட மாட்டா. அவ அசால்ட்டா எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு போயிடுவா. அப்படி இருக்கும்போது விஜயலட்சுமியை பார்த்து பயந்துருவான்றதெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வருது. சர்வைவர் சீரீஸ்ல அப்படி
என்ன நடந்ததுன்றது தெரியல. இவங்க தான் அதில் டைட்டில் வின்னரே நினைக்கிறேன். இந்த விஜயலட்சுமி தான் டைட்டில் வின்னரே நினைக்கிறேன். அதில் நான் ஒரு எபிசோடு கூட பார்த்தது இல்லைங்க. சும்மா மேலோட்ட தான் பார்த்துருக்கேன். நந்தா வந்திருப்பாரு அப்படிலாம். சரி, இந்த ப்ரோமோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து என்னன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.